ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாப்பாடோட சுடு சாப்பாடோட பெசஞ்சு சாப்பிட்றதா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒட்டு மாங்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது எங்கள் ஊரில் நாங்கள் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். நான் பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக போட போகிறதில்ல, பாதி தான் நம்ம போட போகிறோம். பாதியாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருள் வந்து வெங்காயம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரமாக வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அப்படியே எல்லாம் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொரகொரப்பாக தான் அரைக்கணும், நேவாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிக்கெலாம் தேவை கிடையாது, அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். பழைய சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்லாம். துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் ரெடி. மாங்காய் துவையல் பாருங்கள், கொரகொரப்பாக தான் இருக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லுங்கள். நான் மருதாணி போட்டிருக்கேன், செம்மையாக செவந்திருக்கு. ரொம்ப நாள் போடவே இல்லை, இப்போ தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.